சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்று தொடங்கி 63 நாள்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய யாகம், ஒரு வேள்வி செய்ய போகிறோம். அது என்னன்னா சுந்தர காண்ட வேள்வி. இன்று முதல் மந்தஸ்மித ராமாயணம் என்னும் புன்னகை ராமாயணத்திலே உள்ள சுந்தர ஸ்பந்தத்தை அனுபவிக்க உள்ளோம். வால்மீகி ராமாயணத்தில் உள்ள சுந்தர காண்டத்தின் சாரமாகவே சுந்தர ஸ்பந்தம் அமைந்துள்ளது. இதுல மொத்தம் 63 ஸ்லோகங்கள் உள்ளன. இந்த 63 ஸ்லோகங்களையும் நாம பாராயணம் பண்ணாலே முழு சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணா என்ன பலனோ அது இந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணா உண்டு. ஆகையினால ஒரு சுந்தரகாண்ட பாராயணத்துக்கு நிகரான சுந்தர ஸ்பந்த அனுபவத்திலே நாம் ஈடுபட உள்ளோம். சுந்தரனாகிய ஹனுமான் திருக்குடந்தை தோப்பு தெரு கோவில்ல சுந்தரனாகிய ஹனுமான் நம்மை வழிகாட்ட எழுந்தருளி இருக்க, அவர் திருவடி வாரத்தில் ராமனுடைய சுந்தர புன்னகையை அனுபவித்துக் கொண்டு சுந்தர ஸ்பந்தத்தை நாம் தொடங்க உள்ளோம். இப்போ இந்த சுந்தர ஸ்பந்தத்திலே 63 ஸ்லோகங்கள் அமைந்துள்ளன. அதான வில்லூர் சுவாமி எப்படி அமைச்சிருக்காருன்னா, இதை கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. சுந்தர காண்டத்துல ராமர் எப்பெல்லாம் சிரிச்சிருப்பார்? ஏன்னா ராமன் வால்மீகி ராமாயணப்படி சுந்தர காண்டத்துல எப்போ வரார்னா, ஹனுமான் எல்லாம் இலங்கைக்கு போய் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து கண்டேன் சீதையைன்னு சொல்லும் போதுதான் ராமன் என்ன பண்ணாங்கிறதையே வால்மீகி சொல்லியிருக்கார். அதுவரை எல்லாம் ஹனுமானுடைய பெருமைகள் தான் சுந்தர காண்டத்துல இருக்கும். அப்போ ஹனுமானுடைய பெருமைகளையும் சொல்லணும், அதே நேரத்துல அதை பார்த்து ராமன் எப்படி புன்னகை செய்தான்னு சொல்லணும். அதனால இந்த சுந்தர ஸ்பந்தத்தை ரொம்ப வித்தியாசமா அமைச்சிருக்கார் வில்லூர் சுவாமி. எடுத்த எடுப்பிலேயே முதல் 3 ஸ்லோகங்கள் இந்த புன்னகை ராமாயணத்தின் சுந்தர ஸ்பந்தத்துல முதல் 3 ஸ்லோகங்கள் ஹனுமான் திரும்ப வந்து கண்டேன் சீதையை என்று சொன்னபோது ராமன் எப்படி புன்னகை செய்தான் அதை முதல் 3 ஸ்லோகங்கள்ல வர்ணிச்சுட்டார். அப்படின்னா சுந்தரகாண்டமே முடிஞ்சு போயிடுமே. நாங்க ஏதோ சுந்தரகாண்டம்னா ஹனுமானுடைய சாகசங்கள் இதோட அனுபவம் எல்லாம் இருக்கும் தானே எதிர்பார்த்தோம். நீ முதல் 3 ஸ்லோகத்திலேயே கண்டேன் சீதையைன்னு சொன்னார், ராமனு சிரிச்சுட்டார்னு சொல்றியேன்னா அப்புறம் தான் விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ராமன் என்ன பண்றான் ஹனுமான்ட்ட, எப்பா கண்டேன் சீதையை எல்லாம் சரி, நீ எப்படி போன, எங்க போய் சீதையை பார்த்த, வழியில ஏதாவது தடைகள்லாம் வந்துதா, சௌக்கியமா போயிட்டு வந்தியா, சீதை என்ன சொன்னா, ஏதா கொடுத்தாளா, எல்லாம் ஒன்னொன்னா ராமன் இப்போ கேட்க 4வது ஸ்லோகத்திலிருந்து 7வது ஸ்லோகம் வரை, அது செகண்ட் பார்ட், அந்த ஒரு 4 ஸ்லோகங்கள் ஹனுமான் ஒரு சுருக்கமான பிளாஷ்பேக் சொல்றார். ஏன்னா அவர் ரொம்ப பணிவே வடிவெடுத்தவர், தன் வாயால தன் பெருமையை சொல்ல மாட்டார். அதனால ஒரு சுருக்கமான பிளாஷ்பேக் சொல்லி ஹனுமான் சொல்றாராம், இந்த மாதிரி இன்னென்ன மாதிரி நான் போயிட்டு வந்தேன்னு சொல்றார். அது 2வது பகுதி. அப்போ 1லேருந்து 3 வரை முதல் பகுதி கண்டேன் சீதையைன்னு அவர் சொல்றார், ராமன் சிரிச்சுட்டான். 2வது பகுதி 4லேருந்து 7 வரை தன் எப்படி போனேன் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் ஹனுமான் எடுத்து சொல்ல ஒன்னொன்னையும் கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான். ஆனா அதுக்கப்புறம் தான் விஷயம் இருக்கு. நமக்கு புன்னகை ராமாயணமும் அனுபவிக்கிறோம், சுந்தரகாண்டமும் கேட்கிறோம்னா ஹனுமான் ஒரு லீலையும் பண்ணணும், ஒரு சாகசமும் பண்ணணும். அதை கேட்டு கேட்டு ராமன் சிரிக்கணும். அப்பத்தானே உங்களுக்கும் அனுபவம் நன்றாக இருக்கும். ஏன்னா இதை கேட்கணும் நீங்கள்லாம் எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கீள். அதனால வில்லூர் சுவாமி என்ன பண்ணிட்டார், 3வது பகுதியாக இந்த சுந்தர ஸ்பந்தத்துல 8வது ஸ்லோகத்தில் இருந்து 63வது ஸ்லோகம் வரை 56 ஸ்லோகங்கள் அதை ரொம்ப வித்தியாசமான முறையில அமைச்சிருக்கார். என்னன்னா ஹனுமானுடைய பெருமைகளையும் சொல்லணும், அதை ராமனும் கேட்டு சிரிக்கணும். அதுக்கு என்ன வழின்னா, சுந்தரகாண்டம் யுத்த காண்டம் எல்லாம் ஆகி பட்டாபிஷேகம் எடுத்து ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் ஆன பின் லெஷர்லியா கொஞ்சம் ஓய்வுல இருக்கும்போது ராமபிரான் சீதைட்ட கேட்டானா, இந்த ஹனுமான் இலங்கையில போய் நிறைய சாகசம் பண்ணான்னு ஊரே கொண்டாடுறது, நான் கொஞ்சம் காதார கேட்டு மகிழணும்னு ஆசைப்படுறேன். அவன்கிட்ட கேட்டா அவன் முழுசா சொல்ல மாட்டேங்கிறான், சும்மா 2 3ன்னு சொல்றானே ஒழிய எனக்கு முழுசா அவன் பெருமையை கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னு ராமன் சீதையிடம் சொன்னானா. சீதை சொன்னானா, காத்துன்னு இருக்கேன் சுவாமி, நான் சொல்றேன் ஹனுமான் பணிவே வடிவெடுத்தவன், தன் பெருமையை தன் வாயால பேச மாட்டான், அவன் பெருமையை நான் சொல்றேன் கேளுங்கோன்னு சீதை ஹனுமானுடைய ஒரு பெருமையாக சொல்ல தொடங்கி அதை ராமன் அப்படி கேட்டு ஆனந்தப்பட்டானோ. ஏன்னா சீத்தையே நேர்ல பார்த்திருக்கா சுந்தரகாண்டத்துல ஹனுமான் என்னென்ன சாகசம் செய்தார்னு. மற்ற விஷயங்கள் அவளுடைய தோழிகளான திரிஜட்டை, சரமா உள்ளிட்ட நல்ல அரக்கிகள் இலங்கையில இருந்தா அவா மூலமாக கேட்டிருக்கா. அப்போ தான் கேட்ட ஹனுமானுடைய பெருமைகளை எல்லாம் சீத்தை ராமனுக்கு எடுத்து சொல்ல, அப்ப நமக்கு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த சுந்தர ஸ்பந்தத்தை எப்படி அமைச்சுட்டார்னா, சுந்தரகாண்ட சம்பவங்களை பின்னாடி பிளாஷ்பேக்கா சீத்தை சொல்றா. அப்போ இந்த புன்னகை ராமாயணத்துல சுந்தரகாண்டம் கேட்கிறவாளுக்கு என்ன பெரிய பாக்கியம்னா,
8வது ஸ்லோகத்திலிருந்து 63வது ஸ்லோகம் வரை சீத்தை உபன்யாசம் பண்றா. பக்தனாகிய ஹனுமானின் பெருமையை பற்றி பிராட்டியாகிய சீத்தை சொல்ல ஆடியன்ஸா இருந்து பெருமாள் ராமரே கேட்கிறார். அந்த ராமனோடு சேர்ந்து நாமும் கேட்டு புன்னகை செய்ய போறோம். ஆஹா, ஹனுமான் எப்படியெல்லாம் இந்த மாதிரி சாகசங்கள் செய்தார்னு. அப்ப பாருங்க, 8லேருந்து 63 வரை 3ஆம் பகுதி ஹனுமானுடைய பெருமைகளை எல்லாம் பிளாஷ்பேக்கா சீத்தை சொல்ல, அந்த ஒரு சாகசத்தையும் கேட்டு ராமன் புன்னகை செய்ய, அந்த புன்னகையை வில்லூர் சுவாமி வர்ணிக்க நாமும் ரசிக்க போறோம். அப்ப இந்த சுந்தர ஸ்பந்தத்தை 3 பகுதியா பிரிச்சுக்கோங்க. 1லேருந்து 3 வரை 3 ஸ்லோகம் ஹனுமான் வந்தார், கண்டேன் சீதையினார், அதை கேட்டு ராமன் சிரிச்சுட்டான். 4லேருந்து 7 2வது பகுதி ஹனுமான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றார், அந்த ஒரு சம்பவத்தையும் கேட்டு ராமன் சிரிக்கிறான். ஆனா முக்கிய பகுதி 8வது ஸ்லோகத்தில் இருந்து 63வது ஸ்லோகம் வரை சீதை பின்னாளில் சுந்தர காண்டத்துல ஹனுமான் என்னென்ன பண்ணாங்கிறத தான் பார்த்தது கேட்டது அனைத்தையும் கொண்டு சீத்தை உபன்யாசம் பண்ண, அதை ராமன் ஆனந்தமாக கேட்டு, ஆஹா, என்னுடைய பக்தன் ஹனுமான் எவ்வளவு சாதிச்சிருக்கான்னு சொல்லி அவனது சாகசங்களை எண்ணி புன்னகை செய்கிறான். அப்படிப்பட்ட வித்தியாசமான அனுபவம். அதனால நாம யூஸ்வலா என்ன பண்ணியிருக்கோம்னா, புன்னகை ராமாயண ஸ்லோகங்கள்ல ஒன்னொன்னுக்கும் 3 விஷயம் பார்க்கிறோம். புன்னகைக்கான காரணம் என்ன, புன்னகை உணர்த்தும் செய்தி என்ன, இந்த புன்னகையை ரசிப்போருக்கு பலன் என்னன்னு. இப்ப இதை கொஞ்சம் மாத்திக்கணும். புன்னகைக்கான காரணம் என்னன்னு பார்ப்போம். முதல் விஷயம். 2, இந்த புன்னகை ஹனுமானுடைய எந்த குணத்தை காட்டுகிறது. ஏன்னா இது சுந்தர காண்டம்ங்கிறதுனால முழுக்க முழுக்க அவர் தான் ஹீரோ. அதனால 2வது பகுதி ஹனுமானுடைய எந்த குணம் இந்த புன்னகையின் வாயிலாக வெளிப்படுகிறது. ஏன்னா இப்ப ராமன் சிரிக்கிறான்னா அப்ப ஹனுமானுடைய எந்த குணத்தை எண்ணி சிரிச்சான்னு பார்க்கணும் இல்லையா? அப்ப அது ஒண்ணு இருக்கு இதுல அடிஷ்னலாக. 3வதாக ஆஸ் யூஷுவல் இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன், இப்படி 3 பகுதிகளாக அனுபவிப்போம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நீங்கள் இந்த யாகத்துக்கு தயாராகி இருப்பீர்கள். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் சீதாராமர்களோடு சேர்த்து ஹனுமானையும் எழுந்தருள பண்ணி கொள்ளுங்கள். ஏன்னா முழுக்க முழுக்க 63 ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகத்திலையும் ஹனுமானுடைய ஒரு கல்யாண குணத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். அதனால ஹனுமானையும் சேர்த்து அனுபவிக்க தயாராகுங்கள். ஸ்லோகத்தை சேவிக்க நீங்களும் தயாரா இருப்பேள். ஏன்னா இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப நேரம் போறதே, ஸ்லோகம் எப்போ சேவிக்கிறதுன்னு காத்துட்டு இருப்பேள். வாங்க வித்தவுட் ஃபர்தர் டிலே ஸ்லோகத்துக்கு போயிடுவோம். காட்சியை மட்டும் சொல்லிடுறேன். அங்கே சீதையை பார்த்து விட்டு இலங்கையில் இருந்து ஹனுமான் திரும்ப வருகிறார். கூட அங்கதன், ஜாம்பவான் எல்லா வானராலும் வந்தாச்சு. வந்தவர்கள் நேரா ராமன்ட்ட வல்லையாம், சுக்ரீவன்ட்ட வல்லையாம். கிஷ்கிந்தைக்கு வெளியில மதுவனம்னு ஒரு சோலை இருக்கு. அந்த சோலைக்குள்ள போய் தேனை பருகி துவம்சம் பண்றா. இத சுக்ரீவன் கேள்விப்பட்டு சீதையை ஹனுமான் பார்த்து விட்டான்னு ராமன்ட்ட சொல்றான். அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகை. அதான் முதல் ஸ்லோகம், சேவிச்சுக்கோங்க. ஆயாதா மதுபக்ஷயந்தி விபினே தத்பாலகைர் வாரிதாக தானே தான் நிதராம் பிரகிருத்திய முதிதாக க்ஷீபாஸ்திதாஸ்தேவனே தச்ருத்வா ஹனுமான் விதேக தனயாம் திருஷ்ட்வா கதஸ்யாதிதி ஸ்ரீ சுக்ரீவ கிரா பவத்வதனதோ மந்தஸ்மிதம் வர்ததே. இப்ப என்ன காட்சினா, மதுவனம்னு சுக்ரீவனுக்கு சொந்தமான சோலை. அந்த மதுவனத்தை பாதுகாக்க தன் மாமன் ததிமுகன் என்பவனை நியமிச்சிருக்கான் சுக்ரீவன். அந்த ததிமுகன் உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட சுக்ரீவன்ட்ட ஓடி வந்தானோ. சுக்ரீவன் பார்த்தான், ஏய் ததிமுகா என்னாச்சுன்னு கேட்டான் மாமன்ட்ட. அப்ப அந்த ததிமுகன் சொன்னானா, யாத்தாகா வந்துட்டான்னா. என்னது வந்துட்டாளா? யாரா வந்தா? அதுவா மதுபக்ஷயந்தி விபினே. வந்தவர்கள் சும்மா இல்ல, என்னுடைய அந்த மதுவன சோலைக்குள்ள வந்து தேனை பருகி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு காவலாளிகள்னு என்னுடைய ஆள்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கா. அவள்லாம் தடுத்து பார்த்தா, தடுத்தாலும் தானே தான் நிதராம் பிரகிருத்திய முதிதாக, அந்த காவலாளிகளையும் சேர்த்து போட்டு அடிச்சுட்டு, காவலாளிகளின் தலைவனான என்னையும் போட்டு அடிச்சுட்டு க்ஷீபாஸ்திதாஸ்தேவனே சந்தோஷமா அந்த வனத்திலே இருந்து கொண்டு அத்தனை பேரு தேனை பருகின்னு இருக்கா. சுக்ரீவன் பார்த்தான், யாரோ அவான்னு சொல்லிட்டே இருக்கேன், அந்த அவானா யாரான்னு கேட்டான். அப்போ ததிமுகன் சொன்னான், அதான் ஹனுமானோடு வந்த அங்கதன் உள்ளிட்ட மற்ற வானரர்கள் அத்தனை பேரும் நேரா மதுவனத்துக்கு வந்தா வந்து ஒரு சோலையில் உள்ள ஒரு செடி கொடி எல்லாத்தையும் போட்டு தட்டுன்னு தட்டி அதுலேருந்து தேனையெல்லாம் எடுத்து பருகி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பொதுவா தேன் பருகிய குரங்கும்பா, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆனந்த மிகுதியில எல்லாரும் கூத்தாடின்ற காரணா. இத கேட்டானா சுக்ரீவன், ஓ அந்த தென் திசை போன வானராள்லாம் வரலையேன்னு காத்துட்டு இருந்தேன், மதுவனத்துல இறங்கி தேனை பருகி சந்தோஷப்படுறான்னா என்ன அர்த்தம்?
மகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கான்னு அர்த்தம். அதை கேட்டதும் சுக்ரீவன் நேரா ராமன்ட்ட ஓடினானா. தச்ருத்வா. அப்ப பாருங்க, முதல் ஸ்லோகமே நற்செய்தியோடு மங்களகரமா ஆரம்பிக்கிறது. தச்ருத்வா, காதால கேட்டான் சுக்ரீவன், ஓடினா ராமன்ட்ட வந்து சொல்றானா, ராமா, வடுவூர் ராமா, உன்னிடம் வந்து சொன்னான் ஹனுமான். அங்கே சென்ற ஹனுமான் விதேக தனயாம், ஜனகன் மகளான சீதையை திருட்வா, பார்த்து விட்டு, ஆகதஸ்யாத் இதி, பார்த்து விட்டு வந்து விட்டான். ஹனுமான் சீதையை கண்டு வந்து விட்டான்னு இப்பவே சுக்ரீவன் சொல்லிட்டானா. அவர் வந்து கண்டேன் சீதையைன்னு சொல்லவே இல்லையேன்னா, அப்படி இல்ல, தென் திசை போனவன் 1 மாசத்துல வரணும், இவ 3-4 மாசம் கழிச்சு வந்திருக்கா. லேட்டா வந்தவன் நேரா சுக்ரீவன்ட்ட வராம அங்க சோலையில போய் கூத்தடிக்கிறான்னாலே ஒரு பெரிய நற்செய்தியோட, தேன் போல இனிமையான செய்தியோட வந்திருக்கான் தானே அர்த்தம். புரிஞ்சுனுட்டான் சுக்ரீவன். ராமா, உன்னிடம் வந்து சொன்னான். அதை கேட்டவாறே ஸ்ரீ சுக்ரீவ கிரா பவத்வதனதா, சுக்ரீவன் வார்த்தையை கேட்டு உன்னுடைய முகத்திலே மந்தஸ்மிதம் வர்த்ததே, அப்படியே அந்த மெல்லிய புன்னகை வளர்ந்து கொண்டே போனதே. அதே புன்னகையைத்தான் வடுவூரிலும் நீ காட்டுகிறாயின்னு வில்லூர் சுவாமி ரசிக்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் கருத்து, ஹனுமானோடு சென்ற வானராள்லாம் மதுவனத்துக்கு வந்து அந்த சோலையை துவம்சம் பண்ணி தேனை பருகி கூத்தாட, அதை பார்த்துட்டு அந்த ததிமுகன் வந்து சுக்ரீவன்ட்ட சொல்ல, சுக்ரீவன் அப்படின்னா ஹனுமான் சீதையை கண்டுவிட்டான்னு ராமன்ட்ட வந்து சொல்ல, ராமா, அதை கேட்டு நீ பூத்த புன்னகை தான் இது. இப்போ 3 விஷயங்கள் பார்த்துருவோம். முதல் விஷயம், புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதான் ஹனுமான் சீதையை கண்டுவிட்டான்னு சுக்ரீவன் நற்செய்தி சொன்னான். ஆஹா, சீதையை ஹனுமான் கண்டுவிட்டானேன்னு ராமனுக்கு ஆனந்தம், அதனாலே புன்னகை செய்தான். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன, சுந்தர ஸ்பந்தத்துக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். இதுல ஹனுமானுடைய எந்த கல்யாண குணம் காட்டப்பட்டுள்ளது அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு. ஹனுமான் புலன்களை எல்லாம் வென்றவர், மனதை அடக்கியவர். அவர் போய் குரங்குகளாம் கொண்டு போய் தோட்டத்துல விட்டு, எல்லாம் போங்கடா, போய் எல்லாம் தேனை பருகு, போய் டான்ஸ் ஆடு, இப்படி எல்லாம் சொல்லுவாரா? நம்ம அமைதியா இருக்கணும், ராமனை தியானிக்கணும், அப்படித்தானே சொல்லுவார். இவர் எதுக்கு இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னா அதுல ஒரு சின்ன நுட்பம் இருக்கு. ஹனுமான் என்ன பண்ணாராம், இந்த குரங்குகள் வானராள்லாம் ரொம்ப ஆனந்த மிகுதியை அடைந்து விட்டார்களாம். ஆகா, சீத்தை கிடைத்து விட்டாளே, என்னதான் ஹனுமான் தான் பார்த்தாருனாலும் ஒத்தொத்தருக்கும் தான் பார்த்த மாதிரி ஆனந்தமா. அதனால இந்த வானராளெல்லாம் நேர கொண்டு போய் ராமன்ட்ட விட்டா, இது அடியன் சொல்லல, எம்பார் என்ற ஆச்சாரியன் விளக்குகிறார். என்னன்னா, இந்த வானராள் அத்தனை பேரையும் நேரா ராமன்ட்ட கொண்டு போய் விட்டா முதலிகளின் ஹர்ஷம், ராஜகுமாரர்கள் முதுகோடே போம் என்று விளக்கினார். ஒரு குரங்கும் என்ன பண்ணுமா, ராமலக்ஷ்மணால் முதுக தட்டி கண்டேன் சீதையை, ராமலக்ஷ்மணன் முதுக அடுத்த குரங்கு போய் தட்டி கண்டேன் சீதையை. லட்சக்கணக்கான குரங்குகள் போயிருக்கு, ஒத்தொத்தரும் வந்து ராமன் முதுக தட்டி கண்டேன் சீதையை, லக்ஷ்மணன் முதுக தட்டி கண்டேன் சீதையை. ஏன்னா குரங்குகள் அப்படித்தான் அவ ஆனந்தத்தை வெளிப்படுத்துவா. அதனால ஹனுமான் யோசிச்சாராம், இது ஒரு குரங்கையும் நேரா கொண்டு போய் ராமன்ட்ட விட்டா எல்லாம் முதுக போட்டு தட்டுன்னு தட்டி, அது என்ன மிருதங்கமா தட்டுறதுக்கு, ராமபிரானுடைய முதுகு மெல்லிய முதுகாச்சே, அதனால இவாள் அங்க விட்டா அங்க போய் தட்டிடுவா. அதனால ஹனுமான் என்ன பண்ணாராம், இவாளுடைய ஆனந்தத்தை கொஞ்சம் குறைக்கணும், அந்த எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சிட்டு ராமன்ட்ட கொண்டு போய் விடணும். அந்த புத்தி சாத்துரியம் ஹனுமானுக்கு உண்டு. அதனாலதான் என்ன பண்ணார், நடுவுல மதுவனம்ங்கிற ஒரு சோலையை இவாளுக்கு பலிகடா வாக்கிட்டாராம். அந்த சோலையை போய் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கோன்னு. அதனால ராமன் முதுக தட்டணும்னு நினைச்சவாள்லாம் சோலையில உள்ள செடி கொடிகளை போய் தட்டி, மரங்களை தட்டி, தேனை பருகி கொஞ்சம் ஆனந்தத்தை அவர்கள் தனித்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவளை ராமன்ட்ட ஹனுமானும் அழைத்து வந்து, அப்புறம் ஹனுமான் கண்டேன் சீதையைன்னு சொல்றார். அதான் ஹனுமான் அவருடைய புத்தி சாத்துரியம் சொல்றோம் இல்லையா, புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஹனுமான நினைச்சாலே நல்ல ஞானம் வரும், ஏன்னா அந்த புத்தி சாத்துரியம்ங்கிறது அவருக்கு உண்டு. அப்ப ராமன் முதுகை இவா தட்டப்படாதுங்கிறதுக்காக அங்க அவளை எங்க தட்டணுமோ அங்க தட்ட வச்சுட்டு இங்க விஷ்ணு வந்துட்டார். இது ஹனுமானுடைய புத்தி சாத்துரியம், இந்த புன்னகையிலே உணர்கிறோம். 3, இதை ரசிக்கும் நமக்கெல்லாம் என்ன பலன்னா, சீக்கிரம் ஒரு நற்செய்தி, ராமனுக்கு வந்த நற்செய்தி போல நமக்கும் ஒரு நற்செய்தி கிடைக்கும். வாங்கோ, ஹனுமானையும் ராமபிரானையும் சீதையும் தியானித்துக் கொண்டு இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம். ஆயாதா மதுபக்ஷயந்தி விபினே தத்பாலகைர் வாரிதாக தானே தான் நிதராம் பிரகிருத்ய முதிதாக க்ஷீபாஸ்திதாஸ்தேவனே தச்ருத்வா ஹனுமான் விதேக தனயாம் திருஷ்ட்வா கதஸ்யாதிதி ஸ்ரீ சுக்ரீவ கிரா பவத்வதனதோ மந்தஸ்மிதம் வர்த்ததேன்னு சொல்லுவோம். ஹனுமான் அருளால் நற்செய்தி தேடி வரும். நன்றி, வணக்கம்.